சுமார் ஒரு 45 நிமிடங்கள் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த லாரியை வேகமாக இந்த இயக்கி வந்த நபர், அதாவது செங்கல்பட்டு சுங்கச்சாவடியிலிருந்து இந்த லாரியை கடத்தி சென்ற இந்த நபர் மறைமலை நகர் நோக்கி வேகமாக சாலையிலே வந்திருக்கிறார். போலீசாரும் வெகு தூரம் துரத்தி சென்று இந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். மறைமலை நகர் அருகே போலீசார்களுடைய வாகனத்தை கொண்டு சாலை தடுப்புகளை கொண்டு முழுவதுமாக தேசிய நெடுஞ்சாலையில தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த லாரியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட போலீசாரை பார்த்ததும் கூட அந்த நபர் நிறுத்தாமல் இந்த தடுப்புகளை மீது மோதிதான் விபத்தை ஏற்படுத்திதான் இந்த வாகனத்தை அந்த நபர் நிறுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார். போலீசாரை பார்த்தவும் தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார். அந்த நபரை போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் மிரட்டி அந்த நபரை விரட்டி பிடித்து தற்பொழுது அவர் காயம் ஏற்பட்டதற்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்று விசாரிக்க இருக்கிறார்கள். பரனூர் அருகே இந்த சுங்கச்சாவடியில இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி, இந்த சுங்கச்சாவடியில லாரியினுடைய ஓட்டுநர் ஒருவர் இந்த ஜல்லிக்கற்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்ட இந்த லாரியை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார். அப்பொழுது செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே இந்த வாகனத்தை லாரியை நிறுத்திவிட்டு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு அவர் சென்றிருக்கிறார். இந்த கடைக்கு செல்வதற்குள்ள அருகிலேயே தான் வாகனத்தை நிறுத்தி கடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு நபர் இந்த லாரியை எடுத்து சென்று வேகமாக இயக்கி சென்றிருப்பதை கவனித்து அவர் கூச்சலிட்டிருக்கிறார். தனது லாரியை யாரோ கடத்தி செல்கிறார்கள் என்று அவர் கூச்சலிட்டிருக்கிறார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்களும் பின்தொடர்ந்து விரட்டி சென்றிருக்கிறார்கள். போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போலீசாரும் சென்று மடக்கி பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நபர் ஒரு தொடர்ந்து ஹாரனை அடித்துக் கொண்டே அவர் ஆக்ரோஷமாக அந்த வாகனத்தை இயக்கி சென்றிருப்பதை கவனித்திருக்கிறார்கள். முன்னால் சென்று வாகனத்தை கொண்டு நிறுத்த முயன்றால் அவர் விபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கும் என்பதனால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பணியில் இருந்த சாலையோரமாக அங்கங்க இந்த போக்குவரத்து போலீசார் பணியில் இருப்பார்கள். அவர்களிடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் மடக்கி பிடிப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அங்கிருந்து பரனூர் சந்திப்பிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த டிஎஸ்டி சாலையில மிக வேகமாக வந்த அந்த நபர் அருகிலேயே ஒரு போக்குவரத்து சிக்னல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வாகனம் சற்று நின்றிருந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே சில வாகனங்கள் நின்று இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் சற்று வேகம் குறைவாக வந்தபோதுதான் ஒரு போக்குவரத்து காவலர் ஒருவர் தனது வாகனத்தில் இருந்தபடியே அருகில் சென்ற அந்த லாரியின் மீது தாவி அந்த நபரை அந்த ஓட்டிச் சென்ற அந்த லாரி ஓட்டுநரை எச்சரித்து நிறுத்துவதற்கு அறிவுறுத்தியிருக்கிறார். என்றாலும் கூட அவர் நிறுத்தாமல் வேகமாக தொடர்ந்து சென்றிருப்பதாக தெரிகிறது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நபர் தொடர்ந்து வேகமாக சென்றிருக்கிறார். ஆரன் அடித்தபடியே சென்றவர் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கூட அச்சத்துடன் விலகி நின்றிருக்கிறார்கள். அதே போன்று முன்னதாகவே போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கங்கே போலீசார் மடக்கி பிடிப்பதற்கு முயன்றாலும் கூட அந்த நபர் வாகனத்தில் நிறுத்தாமல் சென்றிருக்கிறார். அதே போன்று லாரியில் தாவிக்கொண்டு சென்ற அந்த காவலரும் கூட உயிரை பணையம் வைத்துதான் அவர் உள்ளே செல்வதற்கு அந்த லாரிக்கு உள்ளே கதவை திறந்து செல்வதற்கு மீண்டும் கூட அந்த நபர் ஆபத்தான முறையில் லாரி இயக்கிக் கொண்டு அவர் வேகமாக நிற்காமல் சென்றதுனால அவர் பலமுறை எச்சரித்திருக்கிறார். அப்பொழுதும் கூட அந்த நபர் வாகனத்தை நிறுத்தவில்லை. அதே வேளையில மறைமலை நகர் அருகே போலீசார் இந்த நபரை இதற்கு பிறகு எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதனால மறைமலை நகர் அருகே சாலை முழுவதும் முழுவதுமாக தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எந்த வாகனமும் செல்ல முடியாதபடி தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையில இந்த லாரியில் முன்னதாக வந்த அந்த சக வாகன ஓட்டிகளும் கூட சற்று ஒதுங்கி நின்றிருக்கிறார்கள். மறைமலை நகர் அருகே தான் மடக்கி பிடித்து தற்பொழுது அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி சரவணகுமார், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.